Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqeen wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa qala ta'ala inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வருடம் தனியார் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளை நீக்கி அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் தருவானாக. மத்திய அரசாங்கம் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதோ அது அனைத்தையும் வாபஸ் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், முஸ்லிம்களினுடைய வீடுகள், இன்னும் பொருளாதார ஸ்தாபனங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ரமதான் முடிந்து ஏறக்குறைய 15 நாட்களை கடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் ஆலிம்களை, ஹாஃபில்களை உருவாக்குகிற ஸ்தாபனங்கள், மார்க்க கல்வியை போதிக்கப்படுகிற ஸ்தாபனங்கள் திறக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதிலிருந்து குறைந்தபட்சம் 1% மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் மார்க்க கல்விக்கு அறவே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. உலக கல்வியை எடுத்துக்கொண்டால் ஆயிரங்கள் அல்ல பல லட்சங்களை கொட்டி படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். சாதாரணமாக எல்கேஜி முதல் கொண்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்துக்கொண்டால் அதற்கே பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார்கள். அதுவும் நகர்ப்புறங்களில் லட்சங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதும் அரபு கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட சில மதரசாக்களில் மட்டும் உணவுக்காக வேண்டி சில தொகைகளை வாங்குகிறார்களே தவிர எல்லா மதரசாக்களிலேயும் இலவசமாக கல்வி போதிக்கப்படுகிறது. மாணவர்களிடத்தில் எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. மக்தப் மதரசா முதல் கொண்டு ஆலிம்கள் வரை,
ஹாஃபில்களை உருவாக்குவதற்கும் சரி, முஃப்திகளை உருவாக்குவதற்கும் சரி, ஃபாசில்களை உருவாக்குவதற்கும் சரி எந்த விதமான கட்டணை தொகையும் வாங்குவதில்லை. இதுபோன்ற தொகைகளை வாங்காததின் காரணமாக மதிப்பு தெரிவதில்லையோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக, ஹாஃபில்களாக உருவாக்குவதற்கு சமுதாய மக்கள் யோசிக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு குறைவான சம்பளம், இவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை இவர்களுக்கு இருக்காது என்கிற மனோநிலை. இந்த உலகத்தில் பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, நாளை கியாமத்து நாளில் எடுத்துக்கொண்டால் மார்க்க அறிஞர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை நாம் பார்த்தால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபரும் ஆலிம்களாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் மார்க்க அறிஞர்களுக்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு, ஹாஃபில் ஆகுபவர்களுக்கு. அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்தை பார்க்கிறோம், மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ளுகிற ஆலிம்களுக்கும் ஆலிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் உண்டான சிறப்பு என்பது 70 தரஜா, 70 அந்தஸ்து இருக்கிறது. 70 அந்தஸ்திற்கு மேல் இவர்கள் உயரத்தில் இருப்பார்கள். மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், ஹதீஸை கற்றுக்கொண்டவர்கள், ஃபிக்ஹை கற்றுக்கொண்டவர்கள், ஆலிம்கள் மிக உயர்ந்த தரஜாவில் இருப்பார்கள். மாபைன குல்லு தரஜத்தைனி கமாபைன ஸமாஇ வல் அர்த், ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் மத்தியில், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்னத் என்கிற கிதாபில், சஹீஹான கிதாபில் பதிவாகி இருக்கிறது. ஆலிம்கள் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும், எந்த விதமான கவலைகளும் இருக்காது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களை கண்ணியமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் நடைபெறுகிற சின்ன சின்ன விஷயங்களை நாம் காரணம் காட்டி நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்குவதை விட்டு தடுத்து விடக்கூடாது. நம்முடைய வீடுகளில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நபரையும் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக நாம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலேயும் எப்படி பட்டதாரி ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, படித்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதே போல ஒவ்வொரு வீட்டிலேயும் ஹாஃபில்களும் ஆலிம்கள் இருக்க வேண்டும். வீட்டை திருத்துவதற்கு, குடும்பத்தினர்களை திருத்துவதற்கு, மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு ஒரு நபர் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்மை தேடி எந்த அளவுக்கு பிரயாணப்பட்டார்கள். மதீனா நகரத்தில் இருந்து ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சில ஹதீஸுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை தேடி ஒரு நபர் செல்கிறார். திமிஷ்கில் இருக்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. திமிஷ்கை நோக்கி பல 1000 கிலோமீட்டர் செல்கிறார்கள், பல சிரமங்களுக்கு மத்தியில். இன்றைக்கு போல பிரயாணம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இல்லை. பல மாதங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். பல மாதம் பிரயாணம் செய்து திமிஷ்கிற்கு செல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரே ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக, ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு கேட்டாங்க, எதற்காக வந்தீர்கள்? இல்மை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக நான் வந்தேன், வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் நான் வரவில்லை. வியாபாரம் செய்வதற்காக வந்தீர்களா? இல்லை, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிற போது அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னார்கள், யார் ஒருவர் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறாரோ,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி வருகிறாரோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறக்கைகளை விரிக்கிறார்கள், ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்கிறது, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான், மலக்குமார்கள் அவர்களுக்கு தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு வானத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் சரி, பூமியில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் இஸ்திக்ஃபார் செய்கிறது, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது, துஆ செய்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னார்கள். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் ஒருவர் ஒரு மார்க்க கல்வியை தேடி அவர் பிரயாணப்படுகிறாரோ, அவர் நடக்கிறாரோ, அவர் சுவனத்திற்கான வாசல் அவருக்கு லேசாகிறது, சுவனத்தின் செல்வதற்கு அவருடைய பாதை இலகுவாகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தினுடைய கல்வி ஒவ்வொரு நபருக்கும் தேவைத்தான். பட்டதாரிகளாக ஆக்க வேண்டும், பொறுப்புகளில் சேர வேண்டும், இது வலியுறுத்தப்பட வேண்டியதுதான். ஆனாலும் மார்க்க கல்விக்கும் நாம் கொஞ்சமாவது நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய கல்விக்கு, ஹதீஸுடைய கல்விக்கு குறைந்தபட்சம் மக்தபிற்காவது நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இன்றைக்கு நாம் ரமலானிற்கு பிறகு மக்தபுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக அனுப்புகிறீர்கள்? குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் அனுப்புகிறீர்கள்? இந்த மஹல்லாவில் எத்தனை சிறார்கள் இருக்கிறார்கள்? ஆனால் அத்துணை பேரும் குர்ஆனை கற்பதற்கு வருகிறார்களா? நீங்கள் அனுப்புகிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதாவது கட்டணத்தை நாம் வசூலிக்கிறோமா குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு? இல்லை. இலவசமாக சொல்லித் தருகிறோம். இலவசமாக சொல்லிக் கொடுத்தால் கூட அதை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறைந்தபட்சம் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக நீங்கள் ஆக்குங்கள். நபிகளம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க என்னென்ன உபதேசம் செஞ்சாங்க. இன்ன லுக்மானல் கால லி இப்னிஹி யா புனைய அலைக பி மஜாலசத்தில் உலமாஇ. உலமாக்களினுடைய சபைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. எங்கேயாவது பயான் நடக்குது, இல்மை கற்றுத்தராங்க அப்படின்னா அந்த இடத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். பயானுடைய மஜ்லிஸிற்கு நீங்கள் செல்லுங்கள். வஸ்மா கலாமல் ஹுகமா, உலமாக்களினுடைய கலாமை அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்னல்லாஹ யுஹ்யில் கல்பல் மையித பினூரில் ஹிக்மதி. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ஞானத்தின் மூலமாக மையித்தான இறந்துவிட்ட உள்ளங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்குகிறான். கமா யுஹ்யில் அர்தல் மைத்தத பிவபாலில் மதர். மழை தண்ணீரின் மூலமாக, மழை சொட்டுகளின் மூலமாக, மழை தண்ணீரின் மூலம் இறந்துவிட்ட பூமியை எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்குகிறானோ, செடிகளை வளர வைக்கிறானோ, மரங்களை வளர வைக்கிறானோ, அதுபோல இறந்துவிட்ட உங்களுடைய உள்ளங்கள் ஆலிம்களினுடைய உபதேசத்தை கேட்பதின் மூலம் உங்களுடைய உள்ளம் ஹயாத்தாக ஆகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. உலமாக்களுடைய சபைக்கு நீங்கள் எங்கேயாவது பயான் நடக்குது கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திற்கு போங்கங்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் பயான் நடக்குது. நம் பயானிற்கு முன்கூட்டியே வருகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பயானிற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் கடைசி நேரத்தில் ஹுத்பா உயருக்கு முன்னாடி தான் அதிகமான கூட்டங்கள். உலமாக்களுடைய பயானின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அசராத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஹயாத்தாக்குவான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இல்மை நோக்கி நாம் வர வேண்டும். ஏதாவது ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில், ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்தால், அப்படி வருகிற போது உங்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, தபரானில வருகிறது, இதா மரர்தும் பிரியாலில் ஜன்னா, சுவனத்தினுடைய பூந்தோட்டங்களை நீங்கள் கடந்து சென்றால், ஃபர்தஉ நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எங்க சுவனத்தினுடைய பூந்தோட்டம் எங்கே இருக்கிறது? இந்த உலகத்தில் சுவனத்தினுடைய தோட்டங்கள் இருக்கிறதா? சஹாபாக்கள் கேட்டாங்க, கீல யா ரசூலல்லாஹ் வமா ரியாலுல் ஜன்னா, சுவனத்தினுடைய பூந்தோட்டம் எது என்று சஹாபாக்கள் கேட்டபோது, கால மஜாலிசுல் இல்மி, இல்முடைய மஜ்லிஸுகள், இல்முடைய மஜ்லிஸ் தான் சுவனத்தினுடைய பூந்தோட்டம். நீங்கள் அந்த இடங்களை கடந்து செல்கிற போது நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். ஃபர்தஉ நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். செவித்தாழ்த்தி கேளுங்கள், உபதேசத்தை கேளுங்கள். அப்படி கேட்கிற போது அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். எனவே இன்றைக்கு நாம் ஏதோ அரைச்சமாவே அரைக்கிறாங்க. என்னத்தை சொல்ல போறார்? தொழுகையை பற்றி சொல்ல போறார், குர்ஆனை பற்றி சொல்ல போறார். அப்படி என்று நினைக்காதீர்கள். ஏதாவது ஒரு வார்த்தை நாம் திருந்துவதற்கு, நாம் சுவனம் செல்வதற்கு, நாம் நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு பயன் தரும். எனவே நீங்கள் பயானை கேட்பதற்கு முன்கூட்டியே வருகை தர வேண்டும். முன்கூட்டியே நாம் எதற்கும் நாம் என்ன செய்கிறோம்? முன்கூட்டியே போகிறோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறோம். ஆனால் இந்த இல்மினுடைய அந்தஸ்தை புரியாததின் காரணமாக, இந்த இல்மினுடைய மகத்துவத்தை விளங்காததின் காரணமாக, இதனுடைய சவாபை தெரிந்திருந்தும் பொடுபோக்காக இருப்பதின் காரணமாக நாம் தாமதமாக வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜும்மாவிற்கு முன்கூட்டியே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று எத்தனை தடவை கேட்டிருப்பீர்கள். அதற்கடுத்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடை குர்பானி கொடுத்த நன்மை, ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, கோழியை குர்பானி கொடுத்த நன்மை, முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதீஸை எத்தனை முறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் எத்தனை முறை நாம் கேட்டாலும் பயானுடைய மஜ்லிஸிற்கு நாம் முக்கியத்துவம் தருவது கிடையாது. என்றைக்கு நாம் இந்த இல்மை மதிக்கப் போகிறோம்? என்றைக்கு குர்ஆனுடைய கல்வியை நாம் மதிக்கப் போகிறோம்? குர்ஆனுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் தருகிற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவான். ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆலிம்களுடைய உபதேசம் நாம் சுவனம் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடும். நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு அந்த வார்த்தை காரணமாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடந்து சென்றால், சுவனத்தினுடைய பூந்தோட்டங்களை கடந்து சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாம் இல்மிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பயானிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்தாங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய வீடு ரொம்ப உயரமான பகுதியில் இருக்கும். உமர் ரலியல்லாஹுடைய வீடு ரொம்ப உயரமான பகுதியில், அங்கிருந்து மஸ்ஜிதுன் நபவிற்கு வருவதற்கு சிரமப்பட்டு வர வேண்டும். அதனால் என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அண்டை வீட்டார்ட்ட சொன்னாங்க, ஒரு நாள் நீ நபியினுடைய சபையில் கலந்துக்க. நபி அவர்கள் எதை சொல்லித் தருகிறார்களோ அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன், மற்றொரு நாள் நீங்கள் வியாபாரத்திற்கு செல்லுங்கள். ஒரு நாள் நபியினுடைய சபைக்கு நான் செல்லுகிறேன், இன்னொரு நாள் நீங்கள் செல்லுங்கள். ரெண்டு பேரும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லித் தருகிறார்களோ அதை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் சொன்னார்கள். ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவாங்க, மறுநாள் இல்மை கற்றுக்கொள்வதற்கு வருவாங்க. இரண்டு பேரும் இல்மை பரிமாறிக்கொண்டார்கள். நம்ம வேற பள்ளிக்கு போறோம், நம்முடைய தகப்பனார் நம்முடைய நண்பர் இந்த பள்ளிக்கு வராரு, அங்க என்ன பயான் பண்ணாங்க? பயானை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அஜித் இப்படி உபதேசம் பண்ணாங்க, இப்படி எதை சொன்னாங்க? குர்ஆனை குறித்து சொன்னார்கள், ஒற்றுமையை குறித்து சொன்னார்கள். இல்மை பரிமாறிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் பரிமாறிக்கொண்டார்கள். இப்படி பரிமாறிக்கொள்வது நம்முடைய உள்ளத்தை ஹயாத்தாக்கும் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது.
எனவே நாம் இல்முடைய சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு கபீசா என்ற வயதான சஹாபி ரொம்ப முடியாம வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்டாங்க, மா ஜாஅ பிக, நீங்கள் எதற்காக இந்த சபைக்கு வந்தீர்கள், எந்த நோக்கத்திற்காக வந்தீங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅதைதுக லிதுஅல்லிமினி மா யன்ஃபஉனி அல்லாஹ், அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா எனக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த சபைக்கு நான் வந்தேன். வயதான சஹாபி சொல்றாங்க, வயதாகிவிட்டது, தோள்கள் எல்லாம் சுருங்கி விட்டது, நடக்க முடியாமல் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சபைக்கு ஏன் வந்தீங்க? இல்மை கற்றுக்கொள்வதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சில இல்மை கற்றுத்தராங்க. எவ்வளவு செய்திகளை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, யார் ஒருவர் வீட்டிலிருந்து இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ, கல்விக்கூடங்களுக்கு யார் வருகிறாரோ, வருகிற வழியில் எத்துணை கல்லை கடந்து வந்தாலும் சரி, எத்துணை மரங்களை கடந்து வந்தாலும் சரி, எத்துணை சுவர்களை கடந்து வந்தாலும் அத்துணையும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இதா ஸல்லைத்தல் ஃபஜ்ர, நீங்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டால் ஃபகுல் ஸலாசன், 3 முறை இதை ஓதுங்கண்டாங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி 3 முறை ஓதுங்கள். ஃபஜ்ர் தொழுது விட்டால் சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று 3 முறை ஓதுங்கள். அப்படி ஓதுனா என்ன கிடைக்கும்? துஆஃபா மினல் அமா வல் ஜுதாமி வல் ஃபலஜி, பக்கவாத நோய் ஏற்படாது, குஷ்டரோக நோய் ஏற்படாது. யார் இதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பார்வை தெளிவாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை ஓதுவதற்கு சிரமம் இருக்குமா? சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று யார் 3 முறை ஓதுகிறாரோ அவருக்கு குஷ்டரோக நோய் வராது. இப்படிப்பட்ட இல்மு எங்கு கிடைக்கிறது? பயானுடைய மஜ்லிஸ் தான் கிடைக்கிறது. நாம் பயானிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தாமதமாக வருகிற போது இது போன்ற விஷயங்கள் நாம் எல்லாம் இழந்து விடுகிறோம். இது போன்ற விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம். எனவே நாம் பயானிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயானுடைய மஜ்லிஸிற்கும் சரி, மார்க்க கல்விக்கும் சரி, குர்ஆனுடைய கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது நாம் ஏராளமான நற்பாக்கியங்களை இந்த உலகத்திலும் நாளை கியாமத்து நாளிலும் அடைந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில் குர்ஆனை நீங்கள் திறந்தால் குர்ஆன் இருக்காது. யாருடைய உள்ளத்திலேயும் குர்ஆனுடைய ஒரு ஆயத்து கூட மனனமாக இருக்காது என்பதாக குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில் அது ஏற்படும் கூட நேரத்தில் குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னாங்க, சில திக்ருகள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அத்துணை பேருக்கும் எந்த சூறாவும் எதுவும் ஞாபகத்தில் இருக்காது. எந்த குர்ஆனிலும் எல்லாம் வெள்ளை பேப்பராகத்தான் இருக்குமே தவிர குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். அது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுபவராக நாம் மாற வேண்டும். குர்ஆன் படி அமல் செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் காலை நேரத்தில் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிகப்பு நிற ஒட்டகம் ஒரு நபருக்கு கிடைப்பதை விடவும் சிறந்ததுண்டாங்க. சிகப்பு நிற ஒட்டகம்னா இந்த நேரத்தில் ஒரு காருடைய மதிப்பு, ஒரு விலை உயர்ந்த கார் ஒரு நபருக்கு கிடைப்பதை விட ஒரு வசனம் கற்றுக்கொள்வது சிறந்ததுண்டாங்க. 2 வசனத்தை கற்றுக்கொள்வது 2 ஒட்டகத்தை விட சிறந்தது. யார் எத்தனை வசனங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை ஒட்டகங்களை விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் மக்தபிற்கு எத்தனை பிள்ளைகளை அனுப்புகிறோம்? நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இலவசமாக சொல்லித் தருவதால் அதனுடைய மதிப்பை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள்.
குர்ஆனுடைய கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் குர்ஆனை கற்று மறந்து விட்டாரோ நாளை கியாமத்து நாளில் குஷ்டரோகியாக அவருக்கு குஷ்டம் ஏற்பட்டு அந்த நோயுடைய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். மறுமை நாளில் அவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டிரும், அந்த நோயுடைய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார்னு சொன்னார். இன்றைக்கு வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, சின்ன பிள்ளையில மக்தப்லாம் போனீங்க, அது ஓதாமல் விட்டனால மறந்து போச்சு. கடைகளில் போனதுனால நாங்கள் ஓதறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, சூழ்நிலை கிடைக்கல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். குர்ஆனை மறந்துட்டேங்கிறாங்க, குர்ஆனை மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆனை மறப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு அரை பக்கமாவது ஓதுங்க, ஒரு பக்கமாவது ஓத வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்முடைய சக்திக்கு தகுந்தாற் போல் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். அரை ஜுசு ஓத முடிந்தால் ஓதிக்கொள்ளுங்கள், ஒரு ஜுசு ஓத முடியுமா ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆனை தொடுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில், குர்ஆன் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆனிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமானதாக, இருளுகளையும் பிரகாசமானதாக ஆக்குவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அத்துணை பேரையும் குர்ஆனுக்கு மதிப்பளிப்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தினர்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் குர்ஆனுக்கு மதிப்பளிப்பவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள்,